வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு அரசினுடைய வரவு செலவு அறிக்கை, அதாவது பட்ஜெட் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு இடைக்கால பட்ஜெட் கொடுத்துருப்பாங்க, இது எலெக்ஷன் வருஷம் அப்படிங்கிறதுனால. ஆனால் அதுக்கப்புறம் நமக்கு ஆட்சி மாறிடுச்சு. ஒருவேளை அதே ஆட்சி இருந்திருந்தா கூடவே பார்த்தோம்னா ஒரு முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படணும், அதுதான் விதி. ஸோ அதன்படி இப்போ புதிய அரசு மக்களுக்காக தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏற்கனவே பார்த்தோம்னா நீங்கள் அதை படிச்சிருப்பீங்க, நிறைய வீடியோஸும் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நீங்கள் விட சொன்னால் நல்லா இருக்கும், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நாம ஃபிஸ்கல் பாலிசி அப்படிங்கிறத தொடர்ந்து ஒரு 6 வீடியோவை பார்த்துருந்தோம். அதாவது பட்ஜெட் என்ன, அதனுடைய கருவிகள்லாம் என்ன, டேக்ஸு, அதில் இன்டைரக்டு டைரக்டு, வரவு செலவு, அதில் கேபிட்டலு ப்ளஸ் நமக்கு ரெவன்யூ, இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை தனித்தனியாக நம்ம பார்த்துருந்தோம். மொத்தமாக 125 கொஸ்டின் இதில் கேட்டிருக்காங்க. அதை லைவ்ல நம்ம அந்த கொஸ்டின்ஸ் நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நமக்கு தமிழ்நாடு பட்ஜெட் அப்படிங்கிறத இப்போ ஒரு முழுமையான பட்ஜெட் பார்க்க போகிறோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இதை பார்த்தோம்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்குது. நான் ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணியிருக்கேன். ரெண்டையும் வச்சு பேசணும்னா நமக்கு தெரியாது, ரொம்ப சின்னதாக தெரியும். அதனால தமிழ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே எதுக்கு நான் தமிழில் அண்டர்லைன் பண்ணியிருக்கணும், ஹைலைட் பண்ணியிருக்கணும், அதை அப்படியே இங்கிலீஷ்லேயும் ஹைலைட் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோ முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணிடுறேன். டாக்குமெண்ட் எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். திருக்குறள் சொல்லியிருக்காங்க, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போகா செய்தொழில் வேற்றுமையான் அப்படிங்கிறது நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கியமான அது மோட்டாவாக இருக்கக்கூடியது, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது. அந்த குறள் நமக்கு வள்ளுவருடைய அந்த குறள் எடுத்து வச்சிருக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா வெற்றி தமிழகம், இந்த வெற்றி தமிழகத்து வரவு செலவு திட்டம்னு ஒன்று போட்டிருக்கோம்ல, 4,72,585 கோடி தமிழ்நாட்டுக்காக செலவு பண்ண போறோம். அந்த மொத்த வரவு செலவு அது இந்த ஏப்ரல் 1ல இருந்தே கணக்கு தான். இனிமே செலவு பண்ண போறது 4,72,000 இல்ல, ஏற்கனவே ஆனதி சேர்த்து தான் திருத்த வரவு செலவுன்னு சொல்லியிருக்காங்க. புது பட்ஜெட்னா இன்னையில இருந்து நாளையில இருந்து அப்படின்னு கிடையாது. ஏற்கனவே செலவாயிட்டு இருக்கிறதையும் சேர்த்துக்கிட்டு இனிமேல் மாற்றி அமைக்கப்படக்கூடிய செலவு எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஓராண்டுக்கு, அதாவது இந்த 2026 ஏப்ரல் 1ல இருந்து 2027 மார்ச் 31 வரைக்குமான அந்த பட்ஜெட் ஒரு எஸ்டிமேட், ஒரு கணக்கீடு தான் பட்ஜெட். அதையும் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருந்தான். பட்ஜெட் அப்படின்னம்னா பட்ஜெட் இஸ் a மீன்ஸ் ஃபார் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது ஒரு கொள்கையை செயல்படுத்துவதற்கான தொடக்கம் தான் பட்ஜெட்டே என்பதை தவிர பட்ஜெட்டே ஒரு முடிவு கிடையாது. பட்ஜெட் போடுறேன்னா இன்னதுக்கு இவ்வளவு செலவு நான் ஒதுக்குறேன்னு சொல்லி நம்ம ஒதுக்குறமே தவிர, பட்ஜெட்ல சொல்லப்பட்டு அது ஒரு அரசாணையாக வெளியிடப்பட்டு அந்த பணம் துறை தலைவருக்கு அதுக்கப்புறம் அதை பார்த்தோம்னா ஒரு டெண்டர் கோரி அதன் மூலமா செயல்படுத்தக்கூடியதா இருந்து டெண்டர்கள் கோரி அதை நம்ம செயல்படுத்தணும். அப்புறம் திட்டங்கள் தொடங்கி வைக்கப்படும். முதல்ல இப்போ ஒரு கலைஞரின் கனவு இல்லைன்னு முன்னாடி இருந்தது. இப்போ அது பார்த்தோம்னா அது பெயர் மாற்றம் செய்யப்பட்டுச்சு. அப்ப யாரோ ஒரு பயனாளிக்கு அந்த கொடுக்கப்பட்டு அதை ஏதோ ஒரு தொடங்கி வைக்கப்படும். இப்படி ஏராளமான திட்டங்கள் முன்னாடி அறிவிக்கப்பட்டுச்சு, தொடங்கி வைக்கப்பட்டுச்சு. அது எங்க தொடங்கினாங்க, எந்த தேதியில தொடங்கினாங்க, அது எப்பெல்லாம் விரிவாக்கப்பட்டுச்சு, இதெல்லாத்தையும் படிச்சு டிப்ல வச்சிருந்தோம். இப்ப திரும்பியும் நம்ம புதுசா படிக்கணும், கோட்டை பூராளி மறுபடியும் முதல்ல இருந்து அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இருந்தாலும் பரவாயில்ல, படிச்சிடலாம். டிஎன்பிசி மாணவர்கள்ட்ட அந்த ஒரு ஸ்பிரிட் இருக்கு. எதை கொடுத்தாலும் 2 கோடி ரூபா ஒதுக்கி ஓலைச்சுவடைகள் எல்லாம் ஸ்கேன் பண்ணாங்க, யாருமே படிக்கல. கடைசியா டிஎன்பிசி மாணவர்கள்ட்ட ஒரு 10 கேள்வி கேட்டதுக்கு அப்புறமா ஓலைச்சுவடி எல்லாத்தையும் பிரிச்சு படிக்கலையா? அது மாதிரி இப்ப கூட தமிழ்நாடு பாடநூலை சீரமைக்கிறதுக்காக 25 கோடியில் ஒரு குழு அமைக்கப்பட்டதுன்னா அந்த பாடநூலை முதல்ல படிக்க போறது யாரு? புக்கு பிரிண்ட் அது வியூல இருக்கும் பொழுதே டிஎன்பிசி மாணவர்கள் படித்து விடுவார்கள். அதுக்கப்புறம் தான் ஸ்கூல் பையனே அதை படிப்பான். அது வேற விஷயம். ஸோ அப்ப இந்த வரவு செலவு திட்டம் என்பது ஒரு தொடக்கம் சொல்றேன். அப்ப இதனுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 6 கருப்பொருள் சொல்லியிருக்காங்க. வலிமை மிகு வளமான தமிழகம் அப்படின்னு சொல்லி ஒன்று, அதுக்கப்புறம் சமூக நீதி, போதையற்ற பாதுகாப்பான தமிழகம், அடுத்து மகளிர் சக்தி, நேர்மையான மற்றும் வெளிப்படையான நிர்வாகம், ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை அறிவார்ந்த தமிழகம். தமிழ்நாடு பார்த்தோம்னா நமக்கு அந்த பிசிராந்தையாறு பாட்டுல சொல்ற மாதிரி ஆண் ரவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் யான் வாழும் ஊரே அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள்லாம் அறிவார்ந்த சமுதாயம் என்பது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அந்த சமுதாயத்தை உருவாக்குவது இந்த பட்ஜெட்டுடைய கருப்பொருளில் ஒன்றாக இருக்கிறது என்பதும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. மொத்தமா மதிப்புகள் நான் சொன்னேன், 4,72,555 கோடி மொத்த செலவு. அப்ப வரவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இவ்வளவு வந்துருமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல, 3.5 லட்சம், 3,50,766 கோடி மொத்த வரவினங்கள் இவ்வளவுதான் வருது. ஆனா இவ்வளவு செலவாகுது, ஒரு துண்டு விழுகுது அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் நமக்கு பிஸ்கல் டெபிசிட், நிதி பற்றாக்குறை. அந்த அமௌண்ட்டை கடனாகத்தான் நாம் வாங்குவோம், கடன் வாங்கிடுவோம் அப்படிங்கிற அதுக்கு பட்ஜெட்டே போடுறது. இவ்வளவு செலவாகும், அப்ப எவ்வளவு வரவு வரும், அப்ப அந்த வரவுக்கு மேல நம்ம எவ்வளவு கடன் வாங்கணும் அதை கண்டுபிடிப்போம். இதெல்லாம் நம்ம டேர்ம்ஸா
பிசிக்கல் டெபிசிட்னா என்ன, ரெவன்யூ டெபிசிட்னா என்ன, பிரைமரி டெபிசிட்னா என்ன, எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட்னா என்ன அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு 6 வீடியோவில் வரிசையா ஒன்னொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இது வரைக்கும் அதை பார்க்கலைன்னா அந்த இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் பாருங்க. அடுத்தது மாநிலத்தினுடைய வருவாய் இனங்கள். மாநிலத்துக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு வருவாய் இருங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா 3,350 கோடி ரூபாய் அரசு மதிப்பீடு. வருவாய் வரவினங்கள், அதாவது ரெவன்யூ ரிசிப்ட் அப்படிங்கிறாங்க. ரெவன்யூ என்பது என்னன்னா கேபிட்டல் இருக்கும், ரெவன்யூ இருக்கும். ரெவன்யூ என்பது தொடர்ந்து நமக்கு வரக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. ரெக்கரிங்கா நமக்கு வந்துகிட்டே இருக்கணும். அந்த வகையில் வந்து பார்த்தோம்னா நமக்கு மொத்த வருவாய் என்பது நமக்கு கேபிட்டலா வராம ரெவன்யூவா மட்டும் வரக்கூடியது. அப்படி வரக்கூடியது வந்து பார்த்தோம்னா 72.73% அப்படின்னு சொல்லி அதை வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்கா சொல்லியிருக்காங்க. இதுல மீதி வந்து நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது 27.27%. ஒன்றிய வரிகளில் பங்கு மற்றும் ஒன்றிய அரசினுடைய மானியங்கள். அதாவது பினான்ஸ் கமிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குங்கிறதையும், அந்த பினான்ஸ் கமிஷன் வந்து அவங்க வாங்கக்கூடிய டாக்ஸ், அது இன்கம் டாக்ஸோ இல்லை வந்து யூனியனுக்கு வரக்கூடிய ஜிஎஸ்டியுடைய ஷேரோ, அதுல இருந்து நமக்கு ஷேர் பண்ணி தருவாங்க. அப்புறம் நமக்கு மானியங்களாகவும் தருவாங்க. அது வந்து பார்த்தோம்னா 27.27%. அப்ப நமக்கு மொத்தமா மாநிலத்துக்கு வரக்கூடியதுல இந்த இடத்துல அமௌண்ட் போட்டிருக்காங்க. மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் டாக்ஸ் மூலமா வரக்கூடியது 2,26,740 கோடி. வரி இல்லாம எதெல்லாம் வரி இல்லாதது. இப்ப நமக்கு இந்த நம்பர் எல்லாம் விட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எது என்னென்ன கேட்டகரியில வரும் அதுதான் கொஸ்டின். மற்றபடி இதுக்கு எத்தனை லட்சம் கோடி கொடுத்தாங்க, இதுக்கு எத்தனை ஆயிரம் கோடி கொடுத்தாங்க, அதை நமக்கு வந்து அவங்க வந்து கேட்க போறது இல்லை. நமக்கு வந்து என்ன கேட்டகரியில் வரும்னு கேட்பாங்க. அப்ப வரி அல்லாத வருவாய் நான் டாக்ஸ் என்பது எதெல்லாம் நான் டாக்ஸ்? ஒரு சர்வீஸ்க்காக, ஒரு சேவைக்காக ஃபீஸ் கட்டணம் கொடுக்குறோமா, இல்ல ஃபைன் கட்டுறோமா, ஒரு பெனால்ட்டி போடுறாங்களா, இதெல்லாமே நமக்கு வந்து பார்க்கும் பொழுது வரியற்ற வருவாய். அது ஒரு 27,000 கோடி அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்ப இதுல எது அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு மாநிலத்தினுடைய சொந்த வரி வருவாய், நம்ம ஸ்டேட்டு டாக்ஸ் போட்டு அந்த டாக்ஸ் மூலமா மக்கள்கிட்ட இருந்து வாங்கக்கூடியதான் அதிகமா இருக்கு. 2,26,740 கோடி என்பது முக்கியம். அப்புறம் ஒன்றிய அரசு நமக்கு ஏதாவது கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்றிய அரசு மானியங்கள்னா கொடுத்துட்டு திருப்பி கேட்க மாட்டாங்க. கொடுத்துட்டு திருப்பி கேட்டா அதுக்கு பேர் கடன். கொடுத்துட்டு நீங்க அப்படியே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது கிராண்டு. இந்த கிராண்டுக்கு தான் ஆர்டிகல் 275ல ஸ்டாச்சுரி கிராண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். இந்த தடவை 16th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஸ்டேட்டுக்காக நாங்க கிராண்ட் தரமாட்டோம், லோக்கல் பாடிக்காக அப்படின்னா நாங்க நகர உள்ளாட்சிக்கும் கிராம உள்ளாட்சிக்கும் இவ்வளவு தருவோம். அப்புறம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பேரிடரை நீங்க தடுக்கிறதுக்கு அதுக்கு நாங்க ஒரு அமௌண்ட் ஒதுக்கி இருக்கோம்னு சொல்லி அதை நம்ம ஃபினான்ஸ் கமிஷனுடைய ஸ்பிளிட்லயே நம்ம வந்து பார்த்தோம். அப்படித்தான் நமக்கு மானியங்கள் வந்து கொடுக்கப்படுகிறது. அப்புறம் மத்திய வரிகளில் பங்கு அப்படின்னோம்னா யூனியன் அப்படிங்கிற ஒண்ணு மாநிலத்துல செலவு பண்ணுவாங்க. அது பினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் படி நமக்கு 100 ரூபாய் அவங்க கலெக்ட் பண்ணா 59 ரூபாய அவங்க வச்சுக்குவாங்க. மீதி 41 ரூபாய் வந்து பார்த்தோம்னா மாநிலங்களுக்கு இடையில டிவைட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு கிரைட்டீரியால இன்கம் டிஸ்டன்ஸ், பாப்புலேஷனு, அப்புறம் டெமோக்ராட்டிக் பர்ஃபார்மன்ஸ், ஏரியா, ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி இந்த அளவு சேர்த்துக்கிறது, இப்படி வந்து நமக்கு ஷேர் பண்ணி கொடுக்குறாங்கல்ல. அதுல தமிழ்நாட்டுக்குன்னு பார்த்தோம்னா 4.1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வடிவேல் சார் காமெடியில மாதிரி ஊப்பி மாப்பி எல்லாரும் எடுத்துக்கிட்டு ஒரு கொசூர் தான் வருது, டிஸ்டன்ஸ் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்ற மாதிரி டிஸ்டன்ஸ் இல்லை. நமக்கு வந்து பார்த்தோம்னா ரெவன்யூ ஷேரிங்க்கு ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க. அந்த கான்செப்ட் தான் நமக்கு இன்கம் டிஸ்டன்ஸ், ஃபாரஸ்ட் இதெல்லாம் நான் சொன்னது. அதன்படி 4.1% நமக்கு வந்து ஷேர் வரும். இப்போ 100 ரூபா மத்திய அரசு எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுல 4 ரூபாயை தமிழ்நாட்டுக்கு தருவாங்க. மற்ற ஸ்டேட்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 41% எல்லா ஸ்டேட்டுக்கும், 59 ரூபாய மத்திய அரசே அவங்க செலவு பண்ணுவாங்க. ஒரு ஸ்கீம்ஸ் கொடுத்து செலவு பண்ணக்கூடியது. இப்படி மத்திய வரிகளில் பங்கு 62,531 கோடி நமக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லி அது ஒரு எஸ்டிமேட் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல கொஸ்டின் மேக் பண்ணலாம். மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் இதுதான் நமக்கு அதிகம்னு பார்த்தோம். எவ்வளவு? 2,26,740 கோடின்னு பார்த்தோம். அதுல எது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு 7 வருஷம் 2 வருஷம் இதெல்லாமே நம்ம போடலாம். அப்ப அதுல நமக்கு அதிகமா இருக்கிறது அப்படின்னா பாருங்க, வணிக வரிகள், கமர்ஷியல் டாக்ஸ் 68.9% நமக்கு வந்து கமர்ஷியல் டாக்ஸ். இதே வந்து நான் வந்து ஒரு டெபிசிட்டா அந்த வீடியோல நான் வந்து பேசியிருந்தேன். யூனியன் பட்ஜெட்ல எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க மத்திய அரசுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுக்கு வரக்கூடியது 24% கடன்ல தான் வருது. பாரோவிங் தான் அங்க வந்து நம்பர் 1 இருக்குது வரக்கூடியதுல. அதுக்கு அடுத்து வரிகள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா அவங்களுக்கு 21% இன்கம் டாக்ஸ் மூலமா வருது. மத்திய அரசுக்கு 21% இன்கம் டாக்ஸ். அதுக்கடுத்து நமக்கு வந்து 18% அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா கார்பரேட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி நிறுவனத்துக்கான வருமானத்துக்கு போடக்கூடிய வரி. அதுக்கடுத்து 15% பார்க்கும் பொழுது நமக்கு ஜிஎஸ்டி மூலமா அவங்களுக்கு வந்து வரக்கூடியது.
அப்புறம் யூனியன் எக்ஸைஸ்க்கு ஒரு 6%, அப்புறம் கஸ்டம்ஸ்க்கு ஒரு 4% அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வரும். அவங்களுக்கு ஒரு 7 வருஷம் போட்டோம்னா 21, 18, 15, 6, 4 அப்படின்னு சொல்லி இது ஏற்கனவே போன வீடியோ நம்ம பார்த்துருப்போம். இதே மாதிரியே ஸ்டேட்டுக்கு பாருங்க, ஸ்டேட்டுக்கு வரக்கூடிய டாக்ஸ்ல எது வந்து அதிகமா இருக்குன்னா கமர்ஷியல் டாக்ஸ். இந்த கமர்ஷியல் டாக்ஸ் அப்படின்னம்னா நம்ம எது கமர்ஷியல் டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது விற்பனை வரின்னு ஒன்று இருந்துச்சு, முன்னாடி நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த விற்பனை வரி கிடையாது. அதே மாதிரி இங்க யூனியனுக்கு வந்து பார்த்தோம்னா யூனியன் எக்ஸைஸ்ன்னு சொல்றாங்க, அதையும் வந்து என்னவா மாத்திட்டாங்கன்னா ஜிஎஸ்டியாக மாற்றி விட்டார்கள். அப்ப ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு டாக்ஸுக்குள்ள என்ன இருக்குன்னா, நாம மாநிலத்துக்காக போட்டுக்கொண்டிருந்த, அதாவது 2017 ஜூலை 1க்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டேட் வந்து போட்டுக்கிட்டு இருந்த சேல்ஸ் டாக்ஸ், விற்பனை வரி, ராஜகோபாலாச்சாரி அவர்களால் 1939ஆம் ஆண்டு மெட்ராஸ் மாகாணத்துல மதுவிலக்கை அமல்படுத்தியதால் அந்த இழப்பை ஈடுகட்டுவதற்காக ராஜகோபாலாச்சாரி கொண்டு வந்ததுதான் அந்த சேல்ஸ் டாக்ஸ் 1939ல. அந்த சேல்ஸ் டாக்ஸ் என்பது இப்ப ஜிஎஸ்டியோட சேர்ந்துருச்சு. இப்ப ஜிஎஸ்டியை நம்ம கடையில் ஒரு பொருள் வாங்கினோம்னா 18% ஜிஎஸ்டினா அதை 9 பிரிச்சிருப்பாங்க. அதாவது சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த வணிக வரிக்குள்ள என்ன இருக்குன்னா ஸ்டேட் ஜிஎஸ்டி. நம்ம முன்னாடி அதை என்னவா போட்டுட்டு இருந்தோம், சேல்ஸ் டாக்ஸ்ன்னு போட்டுட்டு இருந்தோம். இப்ப அதை வந்து எஸ்டிஎஸ்டி என்ற புது பெயரால, ஏன்னா ஜிஎஸ்டி அப்படிங்கிறதுனால புது பெயர்ல நம்ம வந்து அழைக்கிறோம். அப்ப இந்த எஸ்டிஎஸ்டி ஒரு பொருளுக்கு வந்து நமக்கு 100 ரூபா வருது அப்படின்னம்னா 50 ரூபாய அப்படியே அந்த டாக்ஸை நம்ம கொடுத்துருவாங்க. ஏன்னா இது பாதி பாதி 9% ஈச் ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும். அப்ப ஜிஎஸ்டிக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டேட் ஜிஎஸ்டி முழுமையாக மாநிலத்துக்கே கொடுத்து விடுவார்கள். இது முன்னாடி சேல்ஸ் டாக்ஸா இருக்கும் பொழுது நம்ம ஸ்டேட்ல உற்பத்தி ஆகிற பொருள் எந்த ஸ்டேட்ல வித்தாலும் சரி அந்த சேல்ஸ் டாக்ஸ் நமக்கு தான். ஆனா இது ஜிஎஸ்டியா மாறினதுக்கு அப்புறம் எந்த ஸ்டேட்ல விற்கப்படுகிறதோ அந்த விற்பனையாகிற ஸ்டேட்டுக்கு தான் அது போகும். ஏன்னா ஜிஎஸ்டி என்பது ஒரு டெஸ்டினேஷன் பேஸ்ட் டாக்ஸ். அப்ப நமக்கு இழப்பீடு ஏற்படுதுங்கிறதுனால தான் காம்பன்சேஷன்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப எஸ்டிஎஸ்டியில நம்ம எடுத்துக்கிறதா இந்த கமர்ஷியல் டாக்ஸ். ஏற்கனவே நம்ம பார்க்கும்போது யூனியன் வந்து பிரிச்சு கொடுக்குறாங்கன்னு சொல்லும் பொழுது அந்த ஷேர் என்னன்னா அவங்களுக்கு ஜிஎஸ்டியில 15% வருதுல, அந்த 15% அவங்க சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு வாங்குறது. அதையும் அவங்க முழுசா வச்சுக்க மாட்டாங்க, அவங்க நமக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா அது வந்து டிவிசபிள் பூல் அப்படின்னு சொல்லி மொத்தமா மத்திய அரசுக்கு வரக்கூடிய பணத்தை எல்லாத்தையும் போட்டு அதுல 59% வச்சுக்கிட்டு 41 பிரிச்சு கொடுக்கறது தான் பினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன். அது 80வது பினான்ஸ் கமிஷன் 2000ல இருந்து நடைமுறையில் இருக்கு. 10வது நிதிக்குழு, 80வது அமெண்ட்மெண்ட், 80th அமெண்ட்மெண்ட் 2000ல, 10வது நிதிக்குழு கேசி பந்த் வந்து தலைமை. ஸோ அவர் கொடுத்த அந்த ரெக்கமெண்டேஷன் படி தான் நமக்கு வந்து பார்த்தோம்னா எல்லாத்தையும் ஒன்னா போட்டு பிரிக்கிறது. அதுக்கு முன்னாடி டாக்ஸ் எப்படி பிரிச்சுக்கலாம் தான் பிரிப்பாங்க, மொத்த பணத்தையும் ஒன்னா போட்டு பிரிச்சுக்கலாம்ப்பா. டிவிசிபிள் பூல் அப்படிங்கிற கான்செப்ட் 10th ஃபினான்ஸ் கமிஷன் 80th அமெண்ட்மெண்ட் 2000ல இருந்து இருக்கு. அப்ப ஜிஎஸ்டி அப்படின்னு ஒரு டாக்ஸ் 18% வாங்கினா அதுல 9% ஸ்டேட் நம்ம அப்படியே எடுத்துக்குவோம். ஏன்னா ஒரு காலத்துல நமக்கு சேல்ஸ் டாக்ஸ் ஒன்று போட்டுக்கிட்டு இருந்தோம், கமர்ஷியல் டாக்ஸ்க்குள்ள அது இருக்குது. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன இருக்குன்னா இங்க நமக்கு மாநில ஆயத்தீர்வை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் எக்ஸைஸ் 6.2%. 2,26,000 கோடிக்கு 6.2 போட்டோம்னா ஒரு 14,000 கோடி வரும். ஸ்டேட் எக்ஸைஸ் எது அதிகமா போடுறோம் நமக்கு லிக்கர், மதுபானங்களுக்கு. அப்ப மதுபானங்கள் உற்பத்திக்காக, எக்ஸைஸ் என்றால் உற்பத்தி, ஒரு பொருள் உற்பத்தி செய்யும் போது போடக்கூடிய வரி. மதுபானங்கள் உற்பத்தி ஆகும் பொழுது நம்ம போட்டு டாஸ்மாக் மூலமா நமக்கு கிடைக்கிறது வெறும் 14,000 கோடி தானோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது மட்டும் இல்ல. ஏன்னா இங்க 6.2% என்பது மாநில ஆயத்தீர்வை என்று காட்டப்பட்டுள்ளது. இந்த கமர்ஷியல் டாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய லார்ஜ் ஷேர், ஒரு பெரிய அமௌண்ட் 68.9% இருக்குல்ல, அதுக்குள்ள வேல்யூ ஆடட் டாக்ஸ் வாட் அப்படிம்பாங்க. இந்த வாட் என்பது என்னன்னா ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இருந்த பரிணாமம். ஜிஎஸ்டி வந்தபோது லிக்கர், அதாவது மதுபானங்கள், பெட்ரோல் ஜிஎஸ்டியில சேரல. இது முக்கியமான பாயிண்ட். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா இந்த யூனியன் எக்ஸைஸ்க்குள்ள வெறும், அதாவது மாநில எக்ஸைஸ்க்குள்ள, மாநில ஆயத்தீர்வுக்குள்ள வெறும் உற்பத்தி வரி மட்டும்தான் வச்சிருக்கிறோம். மதுபான பாட்டில்கள் உற்பத்தி செய்யப்படும் போது நமக்கு கலெக்ட் ஆகிற வரி 14,000 கோடி, அந்த 6.2% அப்படிங்கிறது. ஆனா அதுவே கடையில வச்சு நம்ம விற்கும் பொழுது அதுக்கு போடக்கூடிய வாட்ல இருந்து நமக்கு ஒரு 40,000 கோடி வரைக்கும் கிடைக்கும். ஆக மொத்தம் 50,000 கோடியில இருந்து 60,000 கோடி வரைக்கும் நமக்கு மதுபான பாட்டில்கள் மூலமாகவே கிடைக்கிறது. அப்ப 2,26,000 கோடியில 50,000 கோடியில இருந்து 60,000 கோடி வரைக்கும் மதுபான பாட்டில்கள் மூலமாகவே கிடைக்குது. அப்படின்னா அதுதான் இருக்கிறதுலே லார்ஜ் ஷேர். அதோட இன்னொன்னு சேருங்க, பெட்ரோல் டீசல் பெட்ரோலிய பொருட்கள். அதுக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு லிட்டருக்கு 13% வேல்யூ ஆடட் டாக்ஸ், அதுவும் இந்த வணிக வரிக்குள்ளதான் சேரும்.
அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒரு லிட்டருக்கு ஃபிக்ஸ்டு அமௌண்டா 11 ரூபா 52 பைசா. ஆனா மட்டும் 1 லிட்டர் பெட்ரோல் நம்ம 100 ரூபாய்க்கு வாங்கினோம்னா 24 ரூபா 52 பைசா அரசாங்கத்துக்கு. அப்ப வண்டி குடிச்சாலும் அரசாங்கத்துக்கு பணம் அதிகமா வரும், மனுஷன் குடிச்சாலும் பணம் வந்து அதிகமா வரும். இது ரெண்டுல தான் நமக்கு அதிகமான பணம் கிடைக்குது. ஸோ கமர்ஷியல் டாக்ஸஸ் என்பது ஏன் லார்ஜ் ஷேர் என்பதுக்கு நமக்கு ஒரு காலத்துல போட்டிருந்த சேல்ஸ் டாக்ஸ் இப்ப எஸ்டிஎஸ்டி என்ற ஃபார்ம்ல அதுக்குள்ள நமக்கு இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தோம்னா வேல்யூ ஆடட் டாக்ஸ், மதுபான பாடல்கள் போடக்கூடிய வாட் என்பதும் அதுக்குள்ள இருக்கு. அப்ப நம்பர் 1 கமர்ஷியல் டாக்ஸ். அடுத்தது வந்து பார்த்தோம்னா 15.5% முத்திரைத்தாள் பத்திரப்பதிவு. நிறைய பணம் இருக்கு அப்படின்னம்னா நம்ம இடம் வாங்கிட்டே இருப்போம். நம்ம இடம் வாங்கும் போதெல்லாம் பதிவோம். அப்ப பதியும் போது நமக்கு அந்த வாங்குற ஸ்டாம்ப் பேப்பருக்கும் பத்திரப்பதிவுக்கான கட்டணமாகவும் நம்ம வாங்கக்கூடியது 15.5%. அடுத்ததாக தான் நமக்கு வந்து பார்த்தோம்னா 6.6% இருக்குது வாகனங்கள் மீது நம்ம வந்து போடக்கூடிய மோட்டார் வெஹிக்கிள். அதுல கூட நம்ம அந்த ஃபேன்சி நம்பர்ல இருந்தெல்லாம் கொஞ்சம் அமௌண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப அதுல இருந்து நம்ம கிடைக்கக்கூடிய 6.6%. அப்புறம் 6.2 மாநில ஆயத்தீர்வை, ஸ்டேட் எக்ஸைஸ் கம்மியா இருக்கு நினைச்சிடக்கூட 14,000 கோடின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் நிறைய குடிமகன்கள் இருக்கிறார்கள். அதனால ஒரு 50,000 இருந்து 60,000 கோடி வரைக்கும் இது மட்டும் பார்க்காம வணிக வரிக்குள்ளேயும் அந்த காம்பவுண்ட் இருக்கு என்பது முக்கியமான ஒரு கூற்று. இதுல நம்ம ஆர்டர் பண்ண சொன்னா பண்ணிடலாம். அடுத்து மாநிலத்தின் செலவினம். செலவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா செலவுக்கு தான் நமக்கு 4,72,585 கோடி போட்டாங்க. இதுல ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் என்னன்னா தொடர்ந்து நம்ம ரெக்கரிங்கா பண்ணுவது. அப்ப எதெல்லாம் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு என்பது நமக்கு முக்கியமான ஒண்ணு. அதுல வந்து பாருங்க, ஃபர்ஸ்டா நமக்கு சம்பளங்கள் போட்டிருக்காங்க. ஆனா சம்பளங்கள் இல்ல, அதிகமான வருவாய் செலவு எக்ஸ்பெண்டிச்சர் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உதவி தொகைகளும் மானியங்களும். அப்ப நம்ம வந்து மகளிர் உரிமை தொகை முதற்கொண்டு நாம மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து மானியங்களும் 1,74,494 கோடி அப்படின்னு இருக்கு. ஸோ இது தொடர்ந்து ரெக்கரிங்கா கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. அரசு அப்படின்னம்னா நமக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நிறைய பண்ணணும். அது ரோடு போடுறது, பாலம் கட்டுறது, பள்ளிக்கூடங்கள் கட்டுறது, இந்த மாதிரி பண்ணணும். டைரக்டா மக்கள்கிட்டயே பணத்தை கொடுத்துட்டு இது வந்து அரசுக்கு சரியா அப்படின்னு கேட்டோம்னா இல்ல. இதை நான் சொல்லல, 1907 பிபின் சந்திரா வந்து மே 1ஆம் தேதி சென்னையில பேசும்போது இங்கிலாந்துல பென்ஷன் கொடுத்தா பென்ஷன் வேண்டாம்னு மக்கள் சொல்றாங்களாம். ஏன்னா அரசாங்கம் பணம் கொடுத்துச்சு, அந்த பணத்தை நம்ம வாங்கினோம்னா அரசாங்கம் நம்மளைய ரொம்ப கட்டுப்படுத்தும். அந்த கட்டுப்பாடு நமக்கு முக்கியமா, நம்முடைய உரிமைகள் முக்கியமான்னு பார்த்தா உரிமைகள் தான் முக்கியம். ஆனா இந்தியாவில என்ன நடக்குது அப்படின்னு 1907 பிபின் சந்திராவால் பேசியிருக்காரு. அவர் பேச்சை கேட்டு தலையில போட்டிருந்த பிரிட்டிஷ் தொப்பியை கழட்டி போட்டு கொளுத்திருக்காங்க. ஃபுல்லா கொளுத்தும் போராட்டம் அப்படின்ட்டு அதுக்கு தனியா ஒரு லைவ்லயே நான் வந்து பேசியிருப்பேன். அப்ப அரசு மக்களுக்கு நிறைய கொடுக்க அரசுடைய கட்டுப்பாடுகள் மக்கள் மீது அதிகமாகும். வீட்டை நம்ம பார்த்துக்கணும், அப்பதான் நாட்டை வந்து அரசு பார்த்துக்கும். அரசு பொதுவான வேலைகள்லாம் செய்யணும். ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா மொத்த வருவாய் செலவு, மொத்த பட்ஜெட்டு 4,72,585 கோடின்னு சொன்னேன். அதுல 4,05,802 கோடிக்கு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். வாங்குவோம் பண்ணிடுவோம். அப்ப உருப்படியா ஆகிற மாதிரி நம்ம எடுத்து வைக்கக்கூடிய செலவுகள் வந்து இல்ல அப்படிங்கிறது முக்கியம். இதுல வந்து பாருங்க, சம்பளம் மட்டும் 91,000 கோடி. எதனால? ஏன் வேகன்சி கம்மியா இருக்கு? அரசு அப்ப சம்பளத்துக்காக எவ்வளவு பணம் செலவு பண்ணுது? அப்புறம் ஓய்வூதியத்துக்காக 41,846 கோடி. இதுல ஒண்ணு சொன்னாங்க, கரெக்டா முன்னாள் நிதியமைச்சர் வந்து எடுத்து கேட்டாரு, ரெவன்யூ கடன் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க, நாங்க வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பார்த்தோம்னா ரெவன்யூ டெபிசிட், வருவாய் பற்றாக்குறை, நாங்க போட்டிருந்ததை விட நீங்க அதிகமா போட்டிருக்கீங்க. இத்தனைக்கும் நாங்க டேப்ஸ் என்று அழைக்கக்கூடிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட பென்ஷன் திட்டம், அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீமு, அதை வச்சிருந்தோம். நாங்க வந்து அவ்வளவு அமௌண்ட் போட்டிருந்தோம், நீங்க அதை ரிமூவ் பண்ணிட்டு இப்ப அதிகமா வச்சிருக்கீங்களே அப்படின்னாங்க. அப்புறம் அதை வந்து இல்ல நாங்க அதை குறைச்சிருவோம், அந்த மாதிரி வந்து ஒரு பதில் வந்து சொல்லப்பட்டது. சரியா? ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் அது ஒண்ணு, அதுவும் ரெவன்யூ ரெகுலரா பண்ணக்கூடியது. அப்புறம் வாங்குற கடனுக்கு வட்டி 78,682 கோடி. இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், இன்ட்ரெஸ்ட் நம்ம ரெகுலரா பே பண்றதுனால அதுவும் ரெக்கனிங். ஸோ அப்ப ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வரும். இதெல்லாமே ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் என்பதுதான் முக்கியமே தவிர எத்தனாயிரம் கோடி செலவு பண்றாங்க என்பது பொதுமக்களா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாமே தவிர மற்றபடி டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எதுக்கு அதிகமா போகுது, எது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறாங்கள நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு பண்றாங்கன்னா 54,985 கோடி, 56,985 கோடி. அதாவது மூலதன செலவினம்னா எது மூலதன செலவினம் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஒரு பொறுத்துக்கள் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அதுல பாலங்கள், பிரிட்ஜ் என்பது அப்படியே டைரக்டா கேட்கப்பட்டதுதான். ஸோ சாலைகள் மற்றும் பாலங்கள் 19,242 கோடி. அமௌண்ட் எல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. பட் ஆனால் எதெல்லாம் எது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா அது ஒரு இப்ப கல்வி மற்றும் மக்கள் நல்வாழ்வுன்னு போட்டிருக்காங்க, 3,953 கோடின்னு போட்டிருக்காங்க. அவ்வளவுதான் பார்த்தோம்னா ஸ்கூலை கட்டுறதுக்கு பண்ணக்கூடியது நமக்கு வந்து பார்த்தோம்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதே ஸ்கூல்ல டீச்சருக்கு மாசம் சம்பளம் கொடுத்துட்டே இருந்தோம்னா அது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்.
அப்ப ஸ்கூலுக்கோ நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கோ வந்து பார்த்தோம்னா கேபிட்டலா நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் புதுசு புதுசா கட்டிட்டே இருக்கிறோம், ஸ்கூல் புதுசு புதுசா கட்டிட்டே இருக்கோங்கிறத தாண்டி ஏற்கனவே இருக்கிறதுக்கு நம்ம மாசம் பண்ண வேண்டிய ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அதிகம். தமிழ்நாட்டில் ஏன் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு ஏற்கனவே கேபிட்டலா பண்ண வேண்டியது நிறைய பண்ணிருச்சு. அதை நம்ம சிஸ்டம் எல்லாம் ஏற்படுத்திட்டோம். இனிமே மாசம் அதுக்கு காசை கொடுத்ததை கரெக்டா இயங்க வச்சா போதும். இன்னும் பண்ணலாம். மக்களுக்கு நம்ம வந்து கொடுக்கக்கூடிய மானியங்களை குறைச்சிட்டு அரசாங்க வேலையை வந்து பண்ணலாம். மானியங்கள் என்ன அர்த்தம்? நானே காசை எடுத்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், நான் வந்து ரோடு போடுறேன், பாலம் கட்டுறேன், பஸ் வாங்க, இதெல்லாம் பண்றது, இதுக்கெல்லாம் நான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் செலவு பண்றேன். ஆனா அதுக்கு நான் டெண்டர் விடணும், அதுல ஊழல் நடக்கும், அதுல பிரச்சனை ஆகும். அதுக்கு பேசாம நான் எதுவுமே பண்ணல, பணத்தை உங்கள்கிட்டே கொடுத்துட்றேன், நீங்களே செலவு பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இருக்கக்கூடாது. அது இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து போகணும். அதுதான் லார்டு ஆக்டன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, பவர் கரப்ட்ஸ், அதிகாரம் வந்து ஊழலை ஏற்படுத்தும், அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி அப்படிங்கிறார். முழுமையான அதிகாரம் கண்டிப்பா ஊழல் பண்ண அப்படிங்கிறார். அப்ப அதிகாரம் எங்க இருக்கிறதோ அங்க பணம் இருக்கும், பணம் இருக்கிற இடத்துல அதிகாரம் இருக்கும், இது ரெண்டு இருக்கிற இடத்துல ஊழலும் சேர்ந்துக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல இருந்து ஊழலை வந்து ஒழிச்சிட்டோம்னா வளர்ந்துருவோம். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ இங்கே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல நம்ம போக்குவரத்துக்கு, நகர்ப்புற வளர்ச்சிக்கு, குடிநீர் வளங்களுக்கு, நீர்நிலைகளுக்கு, கல்வி மற்றும் மக்கள் கேபிட்டல் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, மூலதன செலவுன்னு சொன்னோம்னா ஏதோ கண்ணுக்கு தெரியுற மாதிரி ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம ரெடி பண்ண போறோம், அதனால மக்கள் பயனட போறாங்க அப்படிங்கிறதா முக்கியமான ஒண்ணு. அடுத்து வருவாய் பற்றாக்குறை. வருவாய் பற்றாக்குறை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நமக்கு ரெவன்யூ டெபிசிட். இதை நம்ம வந்து அதுல ரெவன்யூ டெபிசிட் தான் என்ன, வருவாய் செலவுக்கும் வருவாய் வரவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேப்பு அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவா வந்து பார்த்துருந்தோம். அதை வந்து 55,755 கோடி அப்படின்னு சொல்லி எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி போட்ட இன்ட்ரியம் பட்ஜெட்ல நான் சொன்னதுல முன்னாள் நிதியமைச்சர் கேட்டாருன்னு சொல்லிட்டு நாங்களே 48,696 கோடி தான் போட்டிருந்தோம். அதுக்குள்ள டேப்ஸ் வேற இருந்தது, அது ஒரு 11,000 கோடிக்கு மேல இருக்கு. நீங்க அதையும் எடுத்துட்டு அப்படின்னா நீங்க குறைஞ்சு ஒரு 30,000 கோடி பக்கம் தான் வந்திருக்கணும். திரும்பி வந்து பார்த்தா 55,755 கோடி போட்டிருக்கீங்க அப்படின்னாங்க. அதுக்கு மாண்புமிகு நிதியமைச்சர் சொல்லும் பொழுது, நீங்க வந்து போட்ட இன்ட்ரியம் நாங்க எடுத்துக்கல, அதுக்கு முன்னாடி நீங்க போன வருஷம் பண்ணீங்கல்ல ரிவெஸ்ட், அதை நாங்க எடுத்து பார்த்தோம். நீங்க போன வருஷம் 69,219 கோடி வந்து ரெவன்யூ டெபிசிட் வந்திருக்குது, வருவாய் பற்றாக்குறை. இப்ப நாங்க போட்டிருக்கிறது இதை விட கம்மியா தான் இருக்கு. அப்ப போன வருஷம் நீங்க ஆக்சுவலா பண்ணது இது வெறும் பிளான் தானே, இடைக்கால பட்ஜெட்ல போட்டீங்க, செலவு பண்ணலையே. அப்ப இடைக்கால பட்ஜெட்டை நாங்க எடுத்துக்கல, ஆக்சுவலா நாங்க எடுத்துக்கிட்டோம். போன வருஷம் நீங்க பண்ணதை அதை விட கம்மியா தான் இருக்கு அப்படின்னாங்க. ஸோ மொத்தம் இது 55,775 கோடி அப்படின்னு சொல்லிட்டு ரெவன்யூ டெபிசிட்டுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு டார்கெட் இருக்கும் நமக்கு 1.37 வரும் அப்படிங்கிறாங்க. எவ்வளவுனா 1.3%, 1.37% அப்படிங்கிறாங்க. ரெவன்யூ டெபிசிட்டே வரக்கூடாது, அது ஜீரோல தான் இருக்கணும். எஃப்ஆர்பிஎம் அதான் சொல்லுது, நீங்க எவ்வளவு பணம் வாங்குறீங்களோ அவ்வளவு பணத்தை தான் மாசமா செலவு பயன்படுத்தணும். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்கு கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் இப்ப இந்த 55,000 கோடியை போய் எங்க போய் நம்ம வாங்க முடியும், கடனாகத்தான் வாங்க வேண்டும். 1.37%. இதுவே நம்ம யூனியனுக்கு வந்து பார்த்துருந்தோம், நம்ம அதுல பிஸ்கல் டெபிசிட் வந்து பார்த்தோம்னா மத்திய அரசுக்கு 4.3% டார்கெட் பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த மத்திய அரசு தான் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு மாநிலமும் எவ்வளவுக்குள்ள பிஸ்கல் டெபிசிட் நிறுத்தணும்னு சொல்றாங்க. அந்த வகையில போன வருஷம் 2025-26க்கு 3.5% அப்படின்னாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், 3.4 அப்படிங்கிற இடத்துல நிறுத்தணும். கரெக்டா 3.4 சம்திங் அதுக்குள்ள நிறுத்தணும். இந்த தடவை 3 அப்படிங்கிறாங்க. அப்ப நிதி பற்றாக்குறைய 3% மாநிலம் நிறுத்த வேண்டியது கடமை. ஏன்னா மத்திய அரசு சொல்லிட்டா நம்ம கேட்டணும்ல. ஆனா மத்திய அரசு என்ன டார்கெட் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு 3.5 எஃப்ஆர்பிஎம் சொல்லுது. எஃப்ஆர்பிஎம் ரிவ்யூ கமிட்டியில என்கேசிங் அப்படித்தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனா 4.3 அப்படிங்கிறது யூனியன் பட்ஜெட்ல இந்த தடவை யூனியன் அவங்களே வச்சுக்கிட்ட டார்கெட் 4.3. அதே மாதிரி தான் ரெவன்யூக்கு வந்து பார்த்தோம்னா 1.5 வச்சிருக்காங்க. நம்ம 1.37 டார்கெட் வச்சிருக்கோம், ஆனா யூனியன் பட்ஜெட்ல 1.5% டார்கெட் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் முதன்மை பற்றாக்குறை அப்படிங்கிறது 0.7% என்பதும், முதன்மைக்கு அப்புறமா எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட் இஆர்டி அப்படிங்கிறது 0.3 என்பதும் நாம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். கேள்வியில இது போன வருஷம் என்ன டார்கெட் என்பதை கேட்டிருக்கிறாங்க. நாளைக்கு காலையில கொஸ்டின்ல வந்து நம்ம பார்ப்போம். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நிதி பற்றாக்குறை. இப்பதானே சொன்னேன் நான், நிதி பற்றாக்குறை என்பது என்ன, பட்ஜெட் போட்டேன், எனக்கு பட்ஜெட்ல துண்டு விழுகுது, அந்த துண்டு விழுகிறதுக்கு நான் எவ்வளவு கடன் வாங்க போறேன், அப்ப அந்த கடன் வாங்கக்கூடியதான் நிதி பற்றாக்குறையும் போது 1,21,819 கோடி அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ 3% தான் நம்ம வச்சுக்க முடியும் பிஸ்கல் டெபிசிட். யார் சொல்றா, மத்திய அரசு சொல்லுது. எதுல 3% அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஜிஎஸ்டிபி. தமிழ்நாட்டுல ஒரு ஆண்டில் ஜிஎஸ்டிபி ஜிடிபிக்கு சொல்ற டெபினிஷன் சைமன் குஷ்னட் அப்படிங்கிறவர் 1934 ஜிடிபிங்கிற கான்செப்டை கண்டுபிடிச்சார்.
அதுக்கு அவருக்கு வந்து பார்த்தோம்னா 1971 ஒரு நோபல் பரிசு வேற கொடுத்தாங்க. ஒரு ஆண்டில் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் உற்பத்தி செய்யக்கூடிய பண்டங்கள் மற்றும் பணிகளுடைய பண மதிப்பு, அதை வச்சு ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே ஸ்டேட்டு கண்டுபிடிச்சீங்கன்னா ஜிடிபி அப்படிங்கிறது ஜிஎஸ்டிபி அப்படிம்பாங்க, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி. அந்த மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி 2026 to 27 எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம்னா கிட்டத்தட்ட 40 லட்சம் கோடி. அப்ப 40 லட்சம் கோடி வருமானம் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மாநிலம் 1,21,819 கோடிலாம் வாங்கலாம். அது ஒரு பெரிய இது கிடையாது, அது 3% நிற்கும் அப்படிங்கிறாங்க. போன வருஷம் பாருங்க 3.48% அப்படிங்கிறாங்க. அதான் சொன்னல நான் 3.5 டார்கெட், 3.5 தான் போன வருஷம் டார்கெட் என்பதனால 3.48 அதுக்குள்ள நிறுத்திட்டாங்க. ஏன்னா யூனியன் கவர்மெண்ட் நம்ம அவ்வளவுதான் வாங்கணும்னு சொல்லியிருக்கோம், அதுக்குள்ள பிசிக்கல் டெபிசிட் வந்து நிறுத்தப்பட்டது. அவ்வளவு சொல்ல முடியாது நம்ம. அதே மாதிரி நமக்கு கடனுக்கு வந்து இன்னொன்று சொல்லுவாங்க, கடனுக்கு பொறுத்த வரைக்கும் டெட் டு ஜிடிபி ரேஷியோ அதை வந்து பார்க்கணும். அது 20% நிறுத்தணுங்கிறது எஃப்ஆர்பிஎம். ஆனால் அது 20 லெவலுக்கு நம்ம குறைச்சு கொண்டு போக முடியாது. கிட்டத்தட்ட கடனுடைய அளவு 11 லட்சம் கோடி அளவுக்கு நமக்கு வந்து வந்துருச்சு. இப்ப திருத்த வரவு செலவு அறிக்கைப்படி ₹1 எவ்வளவு எதுல இருந்து திரட்டப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதுல இருந்து அதிகமா வருதுன்னு பார்த்தோம்னா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் மாநிலத்தினுடைய சொந்த வரி வருவாய் நமக்கு 43.3% நம்முடைய ஓன் டாக்ஸ்ல வரக்கூடிய ஒண்ணு. ஒரு மாநிலமா நம்ம இருக்கிறதுனால நமக்கு எவ்வளவு ஆசை இருந்தாலும் இப்ப நம்முடைய மாண்பு முதலமைச்சருக்கு நிறைய செய்யணுங்கிற ஆசை இருக்கு. ஆனா என்ன பண்றது, ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறதுனால அவ்வளவும் பண்ண முடியாது. ஒருவே இந்தியாவுக்கு பிரதமராக இருந்தா அப்ப வந்து பார்த்தோம்னா நிறைய வந்து பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்தியா பார்த்து நமக்கு நிறைய கொடுத்தா தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஓன் டாக்ஸ் ரெவன்யூ தான் நமக்கு அதிகமா இருக்குன்னா இதை நமக்கு அன்றாட செலவுகளுக்கே நமக்கு போயிடும். நம்ம பார்த்தோம் 4,05,000 கோடிக்கு பக்கம் நமக்கு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரே ஆகுதுன்னா அப்புறம் எங்க நமக்கு தேவையான ஒரு மெட்ரோ ட்ரெயின் விடணும்னா 12,000 கோடி வேணும்னா இல்லையா என்ன பண்றது, இதெல்லாம் போகத்தான் நமக்கு செலவு பண்ண முடியும். அதனாலதான் நம்ம போய் மெட்ரோ கோயம்புத்தூர்லயும் மதுரையிலையும் நாங்க மெட்ரோ விடலான் இருக்கோம், பணம் கொடுங்கன்னு நம்ம வந்து கேட்கறோம். இல்லாட்டி நம்மளே பண்ணிட்டு போயிடலாமே. அடுத்து வந்து பாருங்க ஓன் டாக்ஸ் ரெவன்யூக்கு அடுத்து கடனா நம்ம வாங்கக்கூடியது 33.1% வந்து பார்த்தோம்னா கடன் மூலமா நமக்கு வரக்கூடியது. இதுவே அப்படியே யூனியனுக்குன்னு பாத்தீங்கன்னா 24% கடன்ல தான் அவங்களுக்கு அதிகமா வருது. அதுக்கப்புறம் தான் 21% இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிறது நான் வந்து இப்போ சொல்லியிருந்தேன் நான். ஸோ ₹1 கம்ஸ் அப்படிங்கிறதுல நமக்கு மாநிலத்துடைய சொந்த வரி வருவாய் 43.3%, அடுத்து பொதுக்கடன் 33.1, அப்புறம் மத்திய வரிகளில் பங்கு அப்படிங்கிறது நமக்கு அவங்க ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் படி ஷேரை வந்து பிரிச்சு கொடுக்குறது, மொத்தமா ஒன்னா போட்டு பிரிச்சு கொடுக்குறது. அதை பத்தி நம்ம வந்து பார்த்திருக்கோம். டிவிசபிள் பூல் அப்படிங்கிறதும் 10வது நிதிக்குழு கேசி வந்து 80வது சட்டத்திருத்தம் 2000 நம்ம பேசிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா ₹1 எவ்வாறு செலவிடப்படுகிறது, எதுக்கு அதிகமா செலவு பண்றோம் அது ரொம்ப முக்கியம். அந்த செலவுல அதிகமா போறது 33.2% உதவி தொகைகளும் மானியங்களும். இதுக்கு அதிகமா செலவு பண்ணோம்னா என்ன அர்த்தம், அரசு நாங்க காசை கொடுத்துறோம் நீங்களே பார்த்துக்கோங்க. அப்ப நம்மளா பண்ணக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்து வரணும். அரசு அப்படி ஒரு முடிவு எடுக்கணும்னா மக்களாகிய நாம வந்து இங்க பாருங்க, எனக்கு நீங்க இந்த அரிசி கொடுக்குறீங்க, எங்களுக்கு அரிசியெல்லாம் வேண்டாம், 1 கிலோ அரிசி என்னால வாங்க முடியும், அதனால இந்த அரிசி. அப்ப எந்த அளவுக்கு அரசு கொடுக்கக்கூடியதை நம்ம வேண்டாம்னு சொல்லி அரசனுடைய பணத்தை நம்ம என்ன நினைப்போம், அரசாங்கத்திலிருந்து நமக்கு வர்றதே பெருசு, அதையே நம்ம வேண்டாம்னு நினைப்போம். ஆனா எந்த அளவுக்கு அரசாங்கத்திலிருந்து அந்த அளவுக்கு நம்ம உயர்த்திக்கணும். அதுக்காக இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு என்ன பண்ண முடியும், இல்லாதவங்களுக்கு இன்னைக்கு நம்ம சொல்றோம் ரேஷன் கடையோ அரிசியோ, அந்த காலத்துல அரிசியே இல்லாத போது வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செஞ்சு கொண்டு வந்து கொடுக்கும் பொழுதுதான் அந்த ரேஷனுடைய முக்கியத்துவம் வந்து நமக்கு தெரியும். 1960s அரிசி தட்டுப்பாடு அந்த அளவுக்கு இருந்திருக்குது. அதனாலதான் அன்னைக்கு அண்ணாதுரை ஆட்சி பிடிக்கும் போது 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் அப்படின்னாரு. அப்படி சொல்லியும் 1967 கோயம்புத்தூர்லயும் சென்னையிலையும் ஆரம்பிச்சோம். அவரால் படியரசி திட்டத்தை செயல்படுத்த முடியல, ஏன்னா அரிசி இல்லை. அதுக்கப்புறமா தான் வந்து பசுமை புரட்சி பயங்கரமா விரிவடைஞ்சு அரிசியெல்லாம் வந்து நமக்கு பஃபர் ஸ்டாக்லாம் ரெடி ஆகி 1980களுக்கு அப்புறம் தான் உணவு வந்து இறக்குமதி பண்ண தேவையில்லை அப்படிங்கிற இடத்துக்கு வந்தோம். அன்னைக்கு இருந்த காலகட்டம் வேற, இன்னைக்கு நம்மள்ட்ட பஃபர் ஸ்டாக் இருக்குது, ஓரளவுக்கு இருக்கு எடுத்துக்கிறோம்னா அப்ப யாருக்கு இருக்கு இல்லைங்கிறது நமக்கு தான் தெரியும். இருக்கிறவர்கள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனநிலைக்கு நம்ம வந்து வரணும். சம்பளங்கள் 17.3%, வட்டி வந்து பார்த்தோம்னா 15% நம்ம வாங்கியிருக்க கடனுக்கு, அதுவும் சொல்லியிருக்காங்க. இது நம்ம கடனை அடைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா தமிழ்நாடு பயங்கரமா வளரணும், நிறைய நமக்கு வந்து பயங்கர growth வந்து அதன் மூலமா நம்ம டாக்ஸையும் கொடுத்துட்டு, இல்ல நம்ம மாண்பு முதலமைச்சர் தமிழன் ஒரு படத்துல அவருக்கு தொடக்கத்திலேயே தபால் தலை வெளியிடுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு தலைக்கும் இவ்வளவு கடன் இருக்கு, நான் வந்து என்னுடைய பங்கை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னோன்னே அதுல அவருடைய பேர் சூர்யான் இருக்கும். சூப்பர் படம், ரொம்ப விரும்பி பார்ப்பேன் அவருடைய படங்களை எல்லாம். அதுல வந்து பார்த்தோம்னா தபால் தலை வெளியிட்டு விழா, ஏன்னா ஒரு இந்திய நாட்டுடைய கடன் அடைக்கிறதுக்காக அவர் வந்து இது பண்ணுவாரு. அவரு பண்றதை பார்த்துட்டு எல்லாருமே பணத்தை வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ ஒரு இளைஞனுக்கு பாராட்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு இந்த செட்டப் எல்லாம் அப்பவே அந்த படத்திலேயே காமிச்சிருப்பாங்க.
அடுத்து வந்து பார்த்தோம்னா துறை சார்ந்த நிதி ஒதுக்கீடுகள் முக்கியமா எந்தெந்த துறைக்கு அதிகமா எந்த துறைக்கு இதுல ஒரு கேள்வி கேட்டாங்க நமக்கு. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆதி திராவிட நலத்துறைக்கு எவ்வளவு போகுதுன்னு சொல்லி முன்னாடி கேட்டிருந்தாங்க. அந்த துறையினுடைய பெயரே இப்ப மாத்தியாச்சு, சமூக நீதித்துறை, சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுட்டாங்க. இதுல அதிகமா எதுக்கு போகுது அப்படின்னா கல்வி. ஊரக வளர்ச்சிக்கு அதுக்கு அடுத்ததான் 52,920 கோடி கல்விக்கு வந்து ஒதுக்கப்படுகிறது, எஜுகேஷனுக்காக ஒதுக்குறோம். அப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு 39,650 கோடி ஆர்டிக்காக ஒதுக்கி கொடுக்குறோம். ரூரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது மாஸ் டிபார்ட்மெண்ட். நகர்ப்புற வளர்ச்சிக்கு வந்து பார்த்தோம்னா 38,715 கோடி இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போட்டிருப்பாங்க. எல்லாத்தையும் மனப்பாடம் பண்றது கஷ்டமான விஷயம். அதிகமா இருக்குது கல்வி பார்த்துட்டோம். அதுல வந்து பார்த்தோம் சமூக நீதிக்கு 3,938, 39, 38 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஏற்கனவே கேட்டதுனால திரும்பி கேட்டாங்கன்னா நாம வந்து அடிக்கிறது ரெடியா இருக்கணும். இதை அடுத்த முக்கியமான அறிவிப்புகள் இந்த இதுல வந்து பார்த்தோம்னா பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம். காலை உணவு திட்டம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏற்கனவே ஷார்ட்ஸ்ல நிறைய லாங்குவேஜ் பார்த்திருப்போம். முதல்ல வந்து பார்த்தோம்னா மதுரை ஆதிமூலம் மாநகராட்சி பள்ளியில் தான் வந்து காலை உணவு திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இது வந்து அது நமக்கு தொடக்க கல்விக்கு இருந்தது. இப்போ வந்து பார்த்தோம்னா 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தப்பட்டதா காலை உணவு திட்டம் இருக்கு. அப்புறம் நான் சொன்னேன் பள்ளி மறுசீரமைப்பு 25 கோடி நமக்கு தான். இந்த 25 கோடி புதுசா புத்தகம் எழுதப்படும். அந்த புத்தகத்தை எல்லாம் பசங்க படிக்கிறாங்களோ இல்லையோ வரி வரியாக படிக்க வேண்டியது நம்முடைய டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுடைய நம்முடைய கடமையா இருக்கும். அடுத்து காமராஜர் சிறப்பு பள்ளிகள். இது வந்து பார்த்தோம்னா மாடல் ஸ்கூல் என்று ஏற்கனவே நம்மள்ட்ட இருக்கக்கூடியதான். அவங்க வந்து பிஎம் ஸ்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூல் சொல்றாங்க, ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா அப்படிங்கிறது பிஎம் ஸ்ரீ. 2018 சமக்கரா சிக்ஷா அபியான் கொண்டு வந்த போது 60% நாங்க 40% நீங்க அப்படின்னாங்க. சரி நம்ம ஒத்துக்கிட்டோம். 2020 நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்துச்சு, அதெல்லாம் நம்ம ஏத்துக்க மாட்டோம்னு சொன்னோம். அதுக்கு ஒரு ஜஸ்டிஸ் முருகேசன் கமிட்டின்னு ஒரு கமிட்டி வேற போட்டோம். அப்புறம் நம்ம வந்து மாநில கல்விக் கொள்கையை கொண்டு வந்தோம். 2022 பிஎம் சிறி ஸ்கூல் கொண்டு வந்த போது ஏத்துக்கிறோம்னு சொன்னோம். ஆனா அதுல எம்ஓயூல பழைய அரசு வந்து ஒரு திருத்தம் சொல்லிச்சு, பிஎம் பேரை மட்டும் எடுத்துருங்க. அப்ப ஸ்கூல் நேம் பேரு பிஎம் சிறி, பிஎம் மட்டும் எப்படி எடுக்க முடியும்? திருத்தத்தை நம்ம வந்து எழுது பண்ணாம, அதனால நம்ம அதை வேண்டாம்னு சொல்லிட்டோம். நாம வந்து பார்த்தோம்னா அதுக்கு பதிலாக மாடல் ஸ்கூல் மாதிரி பள்ளிகள் வச்சு அரசு பள்ளியில நல்லா படிக்கிற பசங்களா எடுத்து அவங்கள ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஸ்கூல்ல போட்டு அவங்கள ட்ரெயின் பண்ணி ஐஐடி நீட் எக்ஸாமு இந்த மாதிரி உயர்கல்விக்காக நம்ம வந்து ரெடி பண்ணோம். அது சக்சஸ்ஃபுல்லா போச்சு. அதை பெயர் மாற்றம் செய்து பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகள் என்று இலவச கல்வி, விடுதி, உணவு, பாட புத்தகம், சீருடை 9 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் நவீன உண்டு உறைவிட சிறப்பு பள்ளிகள் அப்படிங்கிறாங்க. ஸோ மாடல் ஸ்கூல் தான் பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகள் என்று அவர் பேரை வைக்கலாம். நியாயமானதான். பேர் இல்லாம மாதிரி பள்ளின்னு இருக்கிறது பதிலாக காமராஜருடைய பேரை வைக்காம வேற யார் பேரை நம்ம வைக்க போறோம்? அடுத்து பள்ளி நிறைவு திட்டம். அரசு பள்ளிகளை நெறிமுறை அடிப்படையிலான உட்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக ஒரு 300 கோடி ரூபாய் அதுக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் நூலகங்கள் மறுவடிவமைத்தல். டிஎன்பிசி மாணவர்கள் தான் அதிக அளவில் நூலகத்தை பயன்படுத்துறவங்க. லைப்ரரியில யூஸ் பண்றவங்க வேற யாரு? டிஎன்பிசி மாணவர்கள் தான் இன்னைக்கு வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா 24/7 நூலகங்கள் இருக்கு அப்படின்னா நம்ம அங்கேயே படுத்துக்கோமாச்சே, ஃபுல்லா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வைஃபை எல்லாமே கொடுக்கக்கூடியது. அப்புறம் சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டம் 139 கோடி. அது வந்து பார்த்தோம்னா தூய்மை பணி, குடிநீர், கழிப்பிட பராமரிப்பு. ஸ்கூலுக்கு எதை பண்றோமோ இல்லையோ நல்ல ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டிக்கும் தண்ணி மட்டும் பண்ணி கொடுத்தாவே ஸ்கூல் வந்து நீட்டா இருக்கும். மற்றபடி எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு. அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா பள்ளிகளில் போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு திட்டம். போதைப் பொருள் வந்து பார்த்தோம்னா ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே அந்த நம்பர் வந்து ஷார்ட்ஸ்ல வந்து நம்ம வந்து பேசியிருப்போம். போதைப் பொருள் இல்லாம போதைப் பொருளை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எடுக்கக்கூடியது. ஜூன் 26ஆம் தேதி கூட நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்போர்ட்ஸை எடு, ட்ரக்ஸை விடு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி போட்டுட்டு அவர் ஓடினாரு. பயங்கரமா பயலபயத்துக்கு வந்து செம இன்ஸ்பிரேஷனா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆகஸ்ட் 11ஆம் தேதி உறுதிமொழி மாஸ் பிளட்சி வந்து எடுத்துக்கிட்டது. போதையை வந்து ஒழிப்போம் அப்படிங்கிறதுக்கான உறுதிமொழி எடுத்துக்கிட்டது. அது ஒரு முக்கியமான ஒண்ணு. இப்படி வந்து பார்த்தோம்னா போதைப் பொருள் ஒழிப்புக்கு அப்புறம் ஸ்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு குழுக்கள் வேற நம்ம வந்து ஆரம்பிச்சு அதை வந்து தடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. சரியா? அப்புறம் மாணவர் குடியிருப்புகளின் மாநில அளவிலான மேம்பாட்டு வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் சுடர் ஏற்கனவே ஷார்ட்ஸ்ல வந்து பேசிட்டேன். அதுல 200 ஹாஸ்டல், ஒரு ஹாஸ்டலுக்கு 500 பேர் தங்குற மாதிரி 1 லட்சம் மாணவர்களுக்கான மாணவர் விடுதிகள் 3200 கோடி முழுசா பட்ஜெட்ல ஒதுக்கல. PPP பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப், அதாவது பிரைவேட்டும் பப்ளிக் எல்லாம் சேர்ந்து வந்து பண்ணக்கூடியது. இப்போ நம்ம கொஞ்சம் 20% நம்ம 80% பிரைவேட் அப்படிங்கிற பேட்டர்ன் தான் அதை நம்ம கொண்டு வர போறோம். அதுக்கடுத்து தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாடு வெற்றி திறன் பயிற்சி திட்டம். இதுலதான் 3 ஆண்டுகள் நான் முதல்வன் திட்டமாக இருந்தது. ஸோ அந்த நான் முதல்வன் திட்டத்துல இருந்தது தான் வெற்றி திறன் பயிற்சி திட்டம் அப்படின்றது. 12 லட்சம் கல்லூரி மாணவர்கள், 1 லட்சம் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல யூபிஎஸ்சிக்கு ஒன்று வச்சிருந்தோம். போட்டித் தேர்வு பிரிவில் நான் இருந்தபோது அதுல யூபிஎஸ்சிக்கு மாதாந்தோறும் 7,500 ரூபாய் ஊக்கத்தொகை அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. இப்போ இதுல வெற்றி திறன் பயிற்சி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு இருக்கு.
அதுல வந்து பார்த்தோம்னா போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் தனியாக இதுக்குள்ளேயே வராம அது நமக்கு வேலை வாய்ப்பு துறையில டிஎன்பிஎஸ்சி பயிற்சி வகுப்பு அளிக்கிற மாதிரி அதுல எஸ்எஸ்சி பேங்கிங் ஐபிபிஎஸும் சேர்த்து வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு வந்து வந்திருக்குது. அடுத்து இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு, அதுக்கு வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு கிராமிய விளையாட்டு போட்டிகள், கிராம விளையாட்டு போட்டிகளுக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க. ஒலிம்பிக் அப்பப்ப நான் உதாரணத்துக்கு சொல்லுவேன், விளையாட்டுத்துறை அமைச்சர் ஒலிம்பிக்காக இவ்வளவு பணம் கேட்கிறேன். மானிய கோரிக்கை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் வந்து ஒரு கற்பனையா கொடுக்குற எக்ஸாம்பிள், ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து ஒலிம்பிக் மெடல் வாங்க வைக்கணும், அதுக்காக இவ்வளவு ஒன்று கேட்பாரு, அப்ப வந்து கட்மோஷன் கொண்டு வருவாங்கன்னு உதாரணமா சொல்லுவேன். பார்த்தா ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள், ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கம் வெல்ல 10 மையங்கள் நிறுவப்படும் சொல்லி ஒரு 50 கோடியும் அதற்காக ஒதுக்கப்பட்டு விட்டது. அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் நலன் வந்து பார்த்தோம்னா ஏஐ உதவி உபகரணங்களுக்கு நிதி உதவி, ஏஐயோட செயல்படப்படுது. அதுக்கு வந்து பார்த்தோம்னா மானியங்கள் கொடுக்குறாங்க 50%, அதிகபட்சம் 30,000 வரை நிதி உதவி கொடுக்கப்படும் அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் மகளிர்களுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் அண்ணன் சீர், அந்த வார்த்தை இருக்கு, அண்ணன் சீர், தாய்மாமன், இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா மணப்பெண்களுக்கு 8 கிராம் தங்கம் ஒரு பவுனு, அதுக்கப்புறம் பட்டுப்புடவை, முக்கியமான ஒண்ணு இல்லையா, அதை வந்து காசா கொடுத்துருவாங்களாம். அப்புறம் வந்து தாய்மாமன் தங்க மோதிரம் 1 கிராம் மோதிரம், அது வந்து நம்முடைய பெருந்தலைவர் பேரறிஞர் அண்ணாவுடைய பர்த்டேல தொடங்கி வைக்கப்படும், செப்டம்பர் 15 தொடங்கி வைக்கப்படும் அப்படின்னு இருக்காங்க. 1 கிராம் வந்து தங்க மோதிரம். இதுக்கு ஒரு அண்ணன் சீருக்கு 812 கோடி, தாய்மாமன் தங்க மோதிரத்துக்கு 560 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. அப்புறம் சிங்கப்பெண் வலிமைப்படுத்தும் திட்டம் 38,000 கோடி. 38,000 கோடி எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சுய உதவி குழுக்களுக்கு கடனாக கொடுக்கப்படும். அப்படியே சும்மா கொடுக்கல, கடனா கொடுத்து அதுக்கு வட்டி கம்மியா, வட்டி மானியம் அந்த மாதிரி தான் நம்ம வந்து கொடுப்போம். ஸோ சுய உதவி குழுக்கு, செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு கொடுக்கப்படுவதுதான் சிங்கப்பெண் வலிமைப்படுத்தும் திட்டம். அப்புறம் வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம், ஆடுகளை இலவசமாவே நம்ம வந்து கொடுத்துட்றோம். அதுக்கு வந்து பார்த்தோம்னா 30,000 ஆதரவற்ற பெண்கள், திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு தான் அந்த ஆடு கிடைக்கும். 100% மானியம் அப்படின்னம்னா கம்ப்ளீட்லி அதை வந்து கொடுக்கப்படுகிறது. 5 வெள்ளாடு இல்லாட்டி செம்மறியாடு ஏதோ ஒரு ஆடு வந்து கிடைக்கும். 110 கோடி கூட ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க. மொத்தம் பஞ்சாயத்து 12,000க்கு மேல இருக்கும்போது ஒரு பஞ்சாயத்துக்கு 2 ஆடு தான், 2 பேத்துக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அடுத்தது மருத்துவம் மற்றும் மக்கள் வாழ்வுக்கு தாய்க்கேர் மகப்பேறு மையங்கள், மகப்பேறு நாள் நெருங்கிய தாய்மார்கள், ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோம்னா மகப்பேறு பழைய திட்டத்துக்கு வச்சிருக்காங்க. இது மையங்கள் வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணுதான். அப்புறம் நமக்கு மகப்பேறு உதவி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வெற்றிகரமான நமக்கு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாருடைய மகப்பேறு உதவி திட்டம் இருக்கு. 18,000 ரூபாய் கொடுக்குறோம் நம்ம, கேஷ் அசிஸ்டன்ட், ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அடுத்து நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள், அதுக்கு ஒரு 33 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ முதியோர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களுக்கு ஒரு பரிசோதனை செய்யணும், ரெகுலரா மாத்திரை சாப்பிடணும், அதுக்கு நடமாடும் சிகிச்சை மையங்கள் நல்ல திட்டம், இது முக்கியமான ஒண்ணு. அடுத்து வந்து பார்த்தோம்னா உழவர் நலனுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி சொல்லியிருக்காங்க. பயிர்க்கடன் அதுல வந்து பார்த்தோம்னா 100% கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி யாருக்கு, 75,000 ரூபாய் வரைக்கும் வாங்கியிருந்தான். அப்போ மற்றவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா 35,000 ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி கிடைக்கும். விவசாயம் 35,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சிப்காட். இந்த சிப்காட் அப்படிங்கிறது ஏற்கனவே நமக்கு எக்ஸாம்பிள் கேட்டது, 1971 ஏற்படுத்தப்பட்டது. மீடியம் அண்ட் லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்றதுக்கு நம்ம லேண்ட் எல்லாம் ஒன்னா வாங்கி மொத்தமா இந்த இடத்துல அலர்ட் பண்ணி கொடுக்கறது தான் சிப்காட் தொழில் பூங்காக்கள் அப்படிம்பாங்க. ஸோ புதிய சிப்காட் தொழில் பூங்காக்கள் வந்து பார்த்தோம்னா பின்தங்கிய மாவட்டங்கள்ல அமைக்கப்படும். 3,200 கோடி 5 ஆண்டுகளுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வழிகாட்டி கைடன்ஸ் அப்படிம்பாங்க. இந்த கைடன்ஸ் அப்படிங்கிறவங்க தான் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து கொண்டு வர்றவங்க. யாராவது இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருந்தாங்கன்னா அவங்களை வந்து பாருங்க, ஒரு அமைதியான வளமான மாநிலம், அமைதியான மாநிலம், எல்லா வகையான சப்போர்ட்டுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இங்க நீங்க தொழில் தொடங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த பிசினஸ் நல்லா போகும் அப்படி உங்களுக்கு கொடுக்கக்கூடியதான் அந்த வழிகாட்டு கைடன்ஸ் 3.0 அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மூலமாக லேண்ட் கிளியரன்ஸ்ல இருந்து என்வரான்மெண்ட் கிளியரன்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே அப்ரூவல் கொடுத்து உடனடியாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட், அதனாலதான் 100 நாளைக்குள்ள 1 லட்சம் கோடி ரூபாய் நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அப்புறம் எம்எஸ்எம்இ பொறுத்த வரைக்கும் பசுமை எஃகு உற்பத்தி முன்முயற்சி அப்படின்னு 60 கோடி ரூபாய் அதுக்கு வந்து ஒதுக்கப்பட்டுள்ளது. அப்புறம் வந்து பார்த்தோம்னா புதிதாக தமிழ்நாடு பனை மேம்பாட்டு கழகம், பனை மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக பதநீர், கருப்பட்டி, மதிப்பு கூட்டப்பட்ட பனை பொருட்கள் ஏற்றுமதிக்கான ஒரு மேம்பாட்டு கழகம். கூடயே கல்லும் சேர்த்துக்கிட்டோம்னா இவரு நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் சார் சொல்ற மாதிரி சரியா வரும், அவரு அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அதுல பதநீர், கருப்பட்டி, மதிப்பு கூட்டப்பட்ட பனை பொருட்கள் அதுக்கான ஒரு புதிதாக ஒரு கழகம், தமிழ்நாடு பனை மேம்பாட்டு கழகம் ஏற்படுத்தப்படும். முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட். அடுத்து மின்சாரம் 200 யூனிட் இலவச விலையில்லா மின்சாரம், விலையில்லா, இலவசம் இல்ல விலையில்லா அப்படின்னா அது இலவசம் தான். 200 யூனிட் வந்து 2 மாதங்களுக்கு வந்து கொடுக்கப்படும். முன்னாடி 100 யூனிட்டா இருந்ததுதான், இப்போ வந்து பார்த்தோம்னா அது 200 யூனிட்டாக உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது புதிய அறிவிப்புகள்ல நகர்ப்புற ஏழைகளுக்கான வீட்டு வசதி, அடுக்குமாடி குடியிருப்புகள் வந்து ஏற்படுத்தப்படும். நம் மக்கள் மாளிகை, அது மாதிரி மக்களுக்கு தேவையான முக்கியமான கட்டடங்கள், நகர்ப்புற ஏழைகளுக்கான வீட்டு வசதி, அடுக்குமாடி குடியிருப்புகள் 1253.
அதுக்கப்புறம் முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த நகர்ப்புற மேம்பாடு திட்டம். முன்னாடி வந்து பார்த்தோம்னா நகர்ப்புற வாழ்விட மேம்பாடு திட்டம் அயோத்தியாசர் பண்டிதர் பேர்ல இருந்தது. இப்போ அது இருக்கு. அது நகர்ப்புறம்னு இல்லாம கிராமப்புறம் நகர்ப்புறம் ரெண்டுக்குமே சேர்த்து மேம்பாட்டு திட்டமாக அயோத்தியாசர் பண்டிதர் பேர்ல வந்து இருக்கக்கூடிய ஒண்ணா இருக்குது. அப்புறம் நகர்ப்புறத்துக்கு மட்டும் பாத்தீங்கன்னா முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த நகர்ப்புற மேம்பாடு திட்டம் 2031 அர்பன் நகர்ப்புறத்துல உட்கட்டமைப்பு, குடிநீர், நிலத்தடி நீர், கழிவுநீர் வடிகால் எல்லாமே இதெல்லாம் சிட்டிக்கு தேவையில்லை, எல்லாத்தையும் ஏற்படுத்தி தரப்படும் 2117 கோடி. அப்புறம் நெடுஞ்சாலைகள் வந்து பார்த்தோம்னா அதுக்கு ஒரு ஆப் சொல்லுவாங்க, நம்ம சாலை அப்படின்னு ஒரு ஆப். நம்ம சாலை அப்படிங்கிற ஒரு ஆப், அது முக்கியமான ஒன்று பார்த்துக்கோங்க. அப்புறம் பஸ் எல்லாத்தையுமே மின்சார பஸ்ஸாக, ஏசி பஸ்ஸாக மாற்றப்படும் அப்படின்ட்டாங்க. அதுக்கு வந்து முதற்கட்டமாக ஒரு 1000 பஸ் ஏசி பஸ் வாங்கப்படும், 500 கோடி ரூபா பஸ்ஸுக்கு. அடுத்து என்விரான்மெண்ட் பார்த்தோம்னா சுற்றுச்சூழல் இயக்கம், இயற்கை சார்ந்த மலையேற்றம், நம்ம வந்து ட்ரெக்கிங் போறது, வனவிலங்கு சவாரி, இதெல்லாமே அதுக்கு ஒரு 25 கோடி. நதி மாசு தணிப்பு, காவிரி, வைகை, தாமிரபரணி அங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஆறுகளை வந்து சுத்தப்படுத்துவது, அது ஒண்ணு. அடுத்து ஊரக வளர்ச்சிக்கு வெற்றி வீடு திட்டம், கலைஞரின் கனவு இல்லம் வந்து பார்த்தோம்னா இப்ப அது வெற்றி வீடு திட்டமாக மாற்றப்பட்டு நமக்கு என்ன சொல்லியிருந்தோம், 2030க்குள்ள குடிசை இல்லா தமிழகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 8 லட்சம் குடிசைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2030க்குள்ள குடிசை இல்லா தமிழகம் பார்த்திருந்தோம். அப்ப குடிசைகள் இருக்கு, அது கரெக்ட் தான். அதை வந்து மாத்துறதுக்கு முன்னாடி அது அம்மாவின் காலத்துல பசுமை இல்லமாக இருந்து கலைஞரின் கனவு இல்லமாக மாறி இப்ப வந்து பார்த்தோம்னா வெற்றி வீடு திட்டமாக உருமாற்றப்பட்டிருக்கிறது. முதலாம் ஆண்டில் 70,000 வீடுகள், அப்புறம் வீடு ஒண்ணுக்கு வந்து பார்த்தோம்னா 5 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும், நல்ல திட்டம். அடுத்து தமிழ்நாடு கிராமப்புற அதிகாரமளித்தல் மாற்றம் மற்றும் மறுமலர்ச்சி முன்னெடுப்பு. கிராமப்புறம் மறுமலர்ச்சின்னு பார்த்தோம்னா அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், அது அதாவது ஏடிஎம்கே இருக்கும் பொழுது தாய் திட்டம் என்ற பெயரில் இருக்கும். எப்ப டிஎம்கே வந்தாங்களோ அப்ப அண்ணா மறுமலர்ச்சின்னு இருக்கும். தாயும் அண்ணா மறுமலர்ச்சி மாறி மாறி வந்துகிட்டே இருந்தது. இப்ப ரெண்டும் போயிடுச்சு. இப்ப வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு கிராமப்புற அதிகாரமளித்தல் மாற்றம் மற்றும் மறுமலர்ச்சி முன்னெடுப்பு. கிராமப்புறத்துல குடிநீர், கழிவு, துப்புரவு, இணைப்பு சாலைகள், துணை திட்டங்கள் இது எல்லாத்தையுமே வந்து கிராமப்புறத்துல பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு உட்கட்டமைப்பு திட்டம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா வளர்ச்சியடைந்த பாரதம் விபி ஜிராம்ஜில நமக்கு 125 நாள், அதுல வந்து பார்த்தோம்னா 60 நாள் ஹார்வெஸ்டிங் கேப் இதெல்லாம் கொடுக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. இப்ப அந்த 125 நாள் மத்திய அரசு கொடுத்துருவாங்க. அது போக 25 நாள் எக்ஸ்ட்ரா வெற்றி 150 முன்முயற்சி, அவங்க 125 நாள் வேலை கொடுத்துருவாங்க. 25 நாள் கூடுதலாக நாங்க வேலை தர்றோம், அதுக்கு ஒரு 100 கோடி ரூபாய் சம்பளத்துக்காக ஒதுக்குறோம் சொல்லி அது வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னா உள் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வு. மதுவிலக்கை பொறுத்த வரைக்கும் அமைச்சருமே தெளிவா சொல்லியிருக்கிறார், முழுமையாக மதுவை ஒழித்தோம் என்றால் அது தமிழ்நாட்டுக்கு வந்து பிரச்சனை தான். ஏன்னா நம்ம கொரோனா பீரியட்ல சானிடைசர் குடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப மதுவிலக்கை வந்து பார்த்தோம்னா முக்கியமா தொந்தரவு தரக்கூடிய இயக்கங்கள் வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மது அதையும் தாண்டி வந்து பார்த்தோம்னா போதைப் பொருள் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. தமிழ்நாட்டுடைய பல பிரச்சனைகளுக்கு, சமூக சீர்கேடுகளுக்கு வந்து போதைப் பொருள் தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அதுக்கு 65 ஸ்ட்ரிங் யூனிட் போதைப் பொருள் தடுப்பு பணிக்குழு அளவுகள் அப்படின்னு சொல்லி 65 ஸ்ட்ரிங் யூனிட் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு, முக்கியமான ஒண்ணு. அப்புறம் பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவ்வளவுதான், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை 354 கோடி ரூபாய் வந்து பார்த்தோம்னா அதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு, முக்கியமான ஒண்ணு. அப்புறம் மறுவாழ்வு நிதி, போதை மறுவாழ்வு, அதுக்கு வந்து மறுவாழ்வு நிதி ஒரு 70 கோடி ரூபாய் வந்து பணம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. கால்நடை பராமரிப்புல கால்நடைகள் காப்போம், அதான் திட்டத்தினுடைய பேரு, 31 கோடி. அடுத்து தமிழ் சுற்றுலா மற்றும் பண்பாடு, ஈசிஆர்ல தமிழர் பாரம்பரிய பண்பாடு தலங்களை தரம் உயரத்துக்கு ஒரு 5 கோடி. மூத்த குடிமக்களுக்கு இப்போ வயசானதுக்கு அப்புறம் தான் நம்ம டூர் எல்லாம் போய் பார்க்கணும்னு நினைப்போம், இப்போ புனித பயண திட்டம் வந்து ஏற்படுத்துறாங்க. அப்புறம் ஆன்மீக பயணிகளுக்கு ஓய்வு இல்லங்கள் பார்த்தோம்னா இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர்கள் 3 பேத்துக்குமே பயனடைய மாதிரி திருக்கடையூர்ல இந்துக்களுக்கும், நாகூர் முஸ்லீம்கள், வேளாங்கண்ணி வந்து கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வு இல்லங்கள் 60 கோடி ரூபாய் கொண்டு. அப்புறம் நதி சுற்றுலா, காவிரி, வைகை, தாமிரபரணி 3 நதிகளை மையமாக கொண்டு நதி சுற்றுலா. அடுத்து உணவு மற்றும் கலை திருவிழா, அதுக்கு ஒரு 20 கோடி. நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வாழ்வாதார பாதுகாப்பு திட்டம், அதுக்கு ஒரு 23 கோடி என்று வந்து பார்த்தோம்னா ஒதுக்கப்பட்டிருக்கு. இதோட இதுக்கப்புறமா ஏற்கனவே இருக்கிற திட்டங்கள் தான் இருக்கு. ஸோ டாக்குமெண்ட்டை கொடுத்துட்றேன், ஒரு தடவை வாசிச்சு பாருங்க. இந்த திட்டங்கள்லாம் பட்ஜெட்ல வந்திருக்கு. ஒவ்வொரு திட்டங்களும் தொடங்கி வைக்கப்படும் போது அது எங்க தொடங்கி வைக்கப்பட்டது, நோக்கம் என்ன அப்படிங்கிறத சார்ட்ஸ்ல பார்த்துருவோம். ஏற்கனவே இருக்கிறதா நமக்கு யூனிட் 5ல என்ன சந்தேகம்னா, ஏற்கனவே இருக்கிறதா படிக்கணுமா இல்ல வந்து புதுசா இருந்ததை படிச்சா போதுமான்னு சொல்லிட்டு நம்ம அப்படி படிக்கிறவங்க இல்லை. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கன்வென்ஷனை கலந்து இந்த இப்படி இருந்துச்சு இப்படி வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு ஃப்ளோவா படிச்சுட்டு இருக்கோம். அதனால நம்ம ஏற்கனவே இருக்கிறது இப்படி இருந்துச்சு இப்படி மாற்றப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். கொஸ்டின் எங்க இருந்து கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருப்போம். ஸோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க, படிச்சுட்டே இருங்க. தேங்க்யூ.